வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஒட்டுமொத்த மாடலிங் துறையை ரொம்பவே அதிர வைத்த 30 வயது ஒரு மாடலின் உயிரை பறித்த புற்றுநோய். இப்ப பாத்தீங்கன்னா பிரபலங்கள் முதல் இப்போது வரை எல்லோருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ரசிகர்கள் ரொம்பவே மன வேதனையுடன் உடைந்து போயிருக்காங்க. வாங்க அந்த மாடலிங் யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதனால புற்றுநோய் வந்த காரணம்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி சினிமா துறையிலும் சரி, பல்வேறு துறையை சேர்ந்தவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இறந்து போவது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மக்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. பெரும்பாலான ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாருமே இறந்து போவது காரணம் என்னவென்று கேட்டால் மாரடைப்பு தான். இந்த மாரடைப்பு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஏகப்பட்ட திரையுலகை சேர்ந்தவங்கள நம்ம இழந்துகிட்டே வரோம். அப்படி ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நம்ம மனோபாலா தொடர்ந்து மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து போன்ற நடிகர்கள் எல்லாமே மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம லுல்லு சபா ஜேசு அவர்கள் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அளித்துள்ளது. லுல்லு சபா ஜேசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக மிக குறைந்த வயதிலே இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இவர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வரிசையாக மரணம் அடைந்து போவது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மாடலிங் துறையை சேர்ந்தவங்க புற்றுநோயால் இறந்து போவது மிகப்பெரிய வேதனை அளிக்குது என்று பல்வேறு துறையை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா தனது முகநூல் பக்கத்துல இரங்கல் தெரிவித்து வராங்க. பெரும் சோகம். 30 வயது மாடலின் உயிரை பறித்த புற்றுநோய், அதிர்ச்சியில் ரசிகர்கள். பிரபல ஃபேஷன் டிசைனிங் சுரபி ஜெயின் புற்றுநோயுடன் நீண்ட காலமாக போராடி இருந்தாங்க என்று அவரது குடும்பத்தினர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டாங்க. அவருக்கு வயது 30. இன்ஸ்டாகிராமில் அதிக ரசிகர்களை கொண்ட ஜெயின் கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் தனது கடைசி இடுகையில் சுரபி ஜெயின் 8 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்து படத்தை பகிர்ந்தாங்க. அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாச்சு. எனது உடல்நிலை குறித்து நான் உங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். இது தினமும் வரும் மெசேஜ்களின் எண்ணிக்கையாக பார்க்கும்போது தவறாக உணர்கிறேன். ஆனால் விஷயங்கள் சரியாக இல்லை, அதனால் பகிர்ந்து கொள்ள அதிகம் இல்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நான் பெரும்பாலும் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கேன். இது கடினமாக உள்ளது. இவை அனைத்துமே முடிவுக்கு வர வேண்டும் என்று எழுதினாங்க. அவரது மரணம் குறித்த செய்தி அவரது குடும்பத்தினர்கள் அவர் அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் கணக்குகளில் பகிர்ந்து வராங்க. வியாழக்கிழமை இறந்ததாகவும் ஏப்ரல் 19ஆம் தேதி கஜியாபாத்தில் தகனம் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தாங்க. சுரபி ஜெயின் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது 2வது முறையாகும். 27 வயதில் அவர் தனது முதல் நோயிற்கு பிறகு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை உட்பட்டாங்க. அறுவை சிகிச்சைகள் எனக்கு 149 தையல்கள் மற்றும் நிறைய வலிகள் அளித்தது. இன்று நான் என்னை வேலை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் புன்கையுடன் எதிர்கொள்ளும் உள்ளடக்கி உருவாகிறேன் என்று செல்வாக்கு தனது அறுவை சிகிச்சை பிறகு கூறினாங்க. கருப்பை புற்றுநோய் என்பது ஒரு வகை புற்றுநோய். இது கருப்பையில் உருவாகிறது. பெண்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய கவலையாக உள்ளது. இந்த நோய் கருப்பையில் ஒரு வீரியம் மிக்க வளரும் கட்டியால் வகைப்படுத்துகிறது. மிக ஆரோக்கியமான திசுக்கள் அளிக்கிறது. மார்பகம் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பிறகு இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் 3வது பொதுவான புற்றுநோயாக இது உள்ளது. இது மற்ற மகளிர் நோய் புற்றுநோயை விட அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. இது குறைவான தீவிரமான நிலைகள் என்று தவறாக கருதப்படுவது அறிகுறிகள் அதன் விரைவாக முன்னேற்றத்துக்கு இழிவானது. இந்த அறிவியல் காலத்தில் ஆய்வு கடிக்கிறது. புற்றுநோய் கண்டறிய நேரத்தில் அது பெரும்பாலும் கருப்பைக்கு அப்பால் வளர்ந்து வருகிறது என்று அவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.